அஜித்குமாருக்கு நடந்த அநீதியை பத்தி இப்ப மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு, அவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்றாங்க, எல்லாருக்கும் இன்டர்னலா எவ்வளவு பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிய வரும். எல்லாருக்குமே புரிய வரும். ஏன்னா நம்மளும் மனுஷங்க தானே. சோ மனுஷனுக்கு மனுஷன் இந்த அளவுக்கு தாக்கிக்க முடியுமா, இவ்வளவு கோரமா செத்து போற அளவுக்கு அடிச்சிருக்காங்க போலீசார் அப்படின்னா உங்களுடைய நடவடிக்கை என்னங்கிற மாதிரி பல கேள்விகளோட மக்கள் ஒரு பார்வை அரசாங்கத்தை நோக்கி பார்க்க, அவர் உங்களுக்கு அரசு வேலை இருக்கு, உங்களுக்கு வீடு மனை கொடுக்குறோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி உட்கொண்டு முதலமைச்சர் அவர்கள் பல விஷயங்களை அவங்களோட குடும்பத்தார்கிட்ட பதிவிடுறாரு. சோ இந்த விஷயம் எல்லாரும் எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஒரு பக்கம் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இதுதானா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், பரவாயில்லப்பா முதலமைச்சர் சொல்லிட்டாரே அப்படிங்கிற ஒரு 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 நல்ல பாசிட்டிவான ஒரு வைப் ஒரு பக்கமும் அண்ட் பல விதத்துல இந்த விஷயத்த பிரிக்கலாம். சரி நம்மளுக்கு தெரியும் அங்க இன்னும் இது பத்தாது, இந்த விஷயங்கள்லாம் பத்தாது, இது பணம் கொடுத்து ஒரு வீட்டு மனை கொடுத்தா அது விஷயம் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது திரும்பவும் தொடரக்கூடாது. ஆல்ரெடி 24 லாக்அப் மரணங்கள் நடத்தப்பட்டிருக்கு. இது 25வது அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கவுண்ட் டவுன்ஸ்ல இதுக்கப்புறம் நடக்கக்கூடாதுன்னா என்ன ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் அப்படிங்கிறது அடுத்தப்பட்ட ஒரு கேள்வியாவும் இருக்கு. சரி ஓகே, இது எல்லாத்தையும் அப்படி தூரமா வச்சுக்கலாம். அமர் அடுத்தடுத்து ஏன் முட்டு கொடுத்துட்டு இருக்கணும்? திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாரா, இல்ல அவர் ஏன் இப்படி முட்டு கொடுக்கணும், மோசமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பாயிண்ட் அவர் மேல திரும்பிட்டு இருக்கு. சோ கஞ்சாவுக்காக போதைப் பொருள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. அதெல்லாம் எதுக்காக அப்படிங்கிறது எனக்கு புரியல. அவர் சொல்ற பாயிண்ட் அது எதுக்காகன்னு எனக்கு புரியல. ஒரு மனிதனா இருக்கும்போது இவ்வளவு கிராம் செலவுக்கு 50 கிராம் 100 கிராம் எவ்வளவு தெரியுமா சார் உங்களுக்கு? 50 கிராம்னா எவ்வளவு இருக்கும், 100 கிராம்லாம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது தெரியுமான்னு தெரியல. சோ நம்ம சும்மா நம்மளோட ஒரு மைண்ட் தாட், ஒரு கடுகோ இல்ல நம்ம சமைக்கிற பொருட்கள் ஒரு 50 கிராம்னா எவ்வளவு இருக்கும், ஒரு 100 கிராம்னா எவ்வளவு இருக்கும்னு தெரியும். சோ ஒரு ஆர்டிக்கல் நான் படிச்சேன், ஒரு கேஜே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கிற விஷயம் 100 கிராம்னு அசால்ட்டா சொல்றீங்க. சரி அதையும் மனுஷங்க யூஸ் பண்ணலாமா, அவங்களுக்கு இவ்வளவு தூரம் தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமே இருக்கு அப்படிங்கிறாரு. இதெல்லாம் என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கா இல்லையா, அவருக்கு ஏதாவது தோணுதா அப்படிங்கிறது நம்மளுக்கு சத்தியமா புரியல. ஏதோ பேசணும்னு பேசுறாரோ, அது என்னதான் பண்றாருன்னு புரியல. பட் அவர் பேசுற இந்த விஷயங்களுக்கு பயங்கர அளவுல கண்டனம் இருக்கு. வளர்ந்துட்டு இருக்கிற இளைஞர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை பார்த்துட்டு நிறைய சமுதாயத்துல மாற்றம் வரும் அப்படின்னு பார்த்தா திரையுலகத்துல இருக்கிற நீங்க இவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்களே ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதிக அளவுல கேட்கப்படுது. சரி ஓகே, அப்படி ஷர்மிளா பக்கம் திரும்பணும் அப்படின்னா அவங்க நிறைய விதமான விஷயங்கள் பேசுறது, ஆபாசங்களா பேசுறது அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, உங்ககிட்ட இதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட என்னங்க பிரச்சனை? இந்தியா எவ்வளவோ பரவாயில்ல, சாரி நம்ம தமிழகம் எவ்வளவோ பரவாயில்ல, குஜராத்தை கம்பேர் பண்ணுங்க, உத்தரப்பிரதேச கம்பேர் பண்ணுங்க, மத்திய பிரதேச கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்த் சைட்ல இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸையும் அவங்க கம்பேர் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ சேம் இஷ்யூக்கு அவங்க என்ன சொல்றாங்க, என்ன நீங்க அவங்க வாய்ஸ் ரைஸ் ஆன விஷயத்த நீங்க பார்க்கணும். ஏன்னா திமுக ஆட்சியில தமிழகத்துல எப்படி நடந்துச்சு, 25 லாக்அப் டெத் அப்படிங்கிறீங்க. போயிட்டு அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பாருங்க, 500 இருக்கு ஒரு வருஷத்துக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கணக்கு சொல்றாங்க. சோ இது எதை நோக்கி நம்ம போறோம் அப்படிங்கறத நான் சொல்லணும்னு இல்ல, உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத நான் சொல்றேன். அதனுடைய பதிவுகள் பார்த்துட்டு ஆன்சர் என்ன, இதெல்லாம் இப்படி இருக்கு பாரு, எப்படி இருக்காங்க பாரு அப்படின்னு நினைக்கிறதும் இல்ல கரெக்டா தான் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறதும் உங்களுடைய விருப்பம் தான். சோ நடக்கிற விஷயத்த உங்களுக்கு துல்லியமா அது நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்றேன், எடுத்துக்கும் வகையில நீங்க எடுத்துக்கோங்க. பட் இவங்க 2 பேரும் சொன்ன இந்த விஷயங்கள் பார்த்து நீங்க என்ன மனசுல ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசுவோம். நிகழ்கால நிகழ்வுகள் எல்லாத்தையும் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.